ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வெளியே வீசுங்கள். அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் ஆமான் என்பவனுடைய வளர்ச்சி படுவேகமாயிருந்தது. அரசனுக்கு அடுத்த நிலையில் அவன் மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு வந்தான். ஆயினும் அந்த அந்தஸ்தையும் மேன்மையையும் அதிக நாட்கள் அவனால் அனுபவிக்க இயலவில்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக அவனுடைய வீழ்ச்சி அமைந்தது. காரணம் என்ன? யாரோ தனக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன் மேல் அவன் கொண்டிருந்த கசப்பும் வெறுப்பும். தனக்கு பிரியமில்லாத அவன் அழிந்து போவதையே ஆர்வமாக கொண்ட ஆமானுடைய நேர்மையற்ற செயல்கள். இன்னொருவர் விஷயத்தில் நாம் நமக்குள் வெறுப்பையும் விரோதத்தையும் வளர்த்து கொண்டு செயல்பட்டால் ஒரு நாள் அவைகள் நம்முடைய உயர்வுகளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வையே நிர்மூலமாக்கும் அபாயம் உண்டு. சவுலின் வேகமான வீழ்ச்சிக்கும் விரைவான முடிவுக்கும் காரணம் என்ன? தாவீதின் மேல் அவன் கொண்டிருந்த கசப்பும் காய்மகாரமும் தான். தாவீதின் தோளோடு தோள் நின்ற இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய மாபெரும் தளபதியாகிய யோவாபின் பரிதாப முடிவு எங்கிருந்து ஆரம்பமானது? அப்னேர் என்பவன் விஷயத்தில் அவன் வளர்த்து கொண்டே வந்த விரோத உணர்வுதான். தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாம் இடத்தில் நாம் காணும் உயர் பண்புகளில் முக்கியமானது மனதில் கசப்பை வைக்காத ஒரு பண்பு. லோத்துவின் மேல் அவன் கசப்பு வைக்க நியாயம் இருந்தது. ஆனால் அவனிடம் கசப்பு இருக்கவில்லை. லோத்துவுக்கு ஆபத்து நேரிட்ட போது அவன் அதனை சந்தோஷமாக பாராமல் மனபாரத்தோடு போய் அவனுக்கு உதவி செய்தான். தேவனோடு நெருங்கி வாழ்கின்றவர்கள் ஒருபோதும் கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் மனதில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதற்கு ஆபிரகாம் சிறந்த சாட்சி. உங்கள் உயர்வுகளில் நீங்கள் நிலைத்திருக்க விரும்பினால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால், உங்களின் பின்னாட்கள் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், முதலில் இன்றே உங்கள் இதயத்தில் உள்ள பிறரை குறித்த கசப்பையும் பொறாமையையும் பழிவாங்க விரும்பும் உணர்வையும் எடுத்து வெளியே போடுங்கள். கடினமானதுதான், ஆனால் கர்த்தர் அதற்குரிய ஆற்றலை தருவார் என்ற விசுவாசத்துடன் செயல்படுங்கள். அவைகளை இதயத்தில் தொடர்ந்து தங்க வைக்காதீர்கள். ஏனென்றால் அவைகள் உங்கள் அமைதியை அளிக்கும் விஷயங்களே. சிந்தனைக்கு, தவறான சுபாவத்திற்கு பதிலாக நீயும் தவறான சுபாவத்தை காட்டினால் இன்னும் நீ சரியான சுபாவத்தை காணவில்லை என்பதே பொருள். தவறான சுபாவத்திற்கு பதிலாக நீயும் தவறான சுபாவத்தை காட்டினால் இன்னும் நீ சரியான சுபாவத்தை காணவில்லை என்பதே பொருள்.